அமைதி தேவை. ஓகேவா ஆண்டி? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா பிரமிளா? பிடிச்சிருக்குது. நீ படிக்கிறியோ இல்லையோ, நல்லா கவிதை போன்ற நீ போடி. தர்ஷனே எனி பேட் கமெண்ட்ஸ் ஆண்டி சொல்லு, கண்டிப்பாக சொல்கிறேன் தர்ஷனே. பேட் கமெண்ட்ஸ் வந்தால் சொல்லிடுற, தட்டி தூக்கிடு. என்ன தர்ஷனே வந்ததுன்னா நான் சொல்கிறேன்னா, லாவண்யா சொந்தக்காரங்க வந்துட்டாங்கண்ணா, சொந்தக்காரங்க வந்துட்டாங்களா அப்படின்னு. சாவி எங்கே போச்சு தெரியல. இங்கே வேறு கொஞ்சம் கத்துதுட்டு இந்த மிஷின் வேற அந்த பக்கத்துல இருந்தியா. பிரகாஷ் என்ன சுத்துதா பிரகாஷ்? எனக்கா உனக்கா தெரியல. ஜனா என்ன சாப்பிட்ட? தர்ஷகுட்டி தினேஷ் இருக்கியா? கை தூக்கு வேங்க போறேன்னு சொல்லிச்சு, ஓடி போச்சு. என்ன தெரியல தீனா. பிரகாஷ் நான் பார்க்கல ஜனா பேபி, நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? ஜனா எனக்கும் ஒரு பொண்ணு பாருங்க வெள்ளையா. ஜனா என்னோட வெள்ளை அந்த கிச்சனை பார்த்து கற்றுக்கினியா நீ கூட? அது ஒயிட் கேர்ளுன்னா நீ வெள்ளை பொண்ணுன்ட்டியாடா. சரிடா பார்க்குறேன்டா, வெள்ளையாவே வேணுமா? ஏன் கருப்பெல்லாம் வேணாம் ஜனா? நானும் இட்லி சாப்பிட்டேன் தச்சுக்குட்டி. ஆமாம் நானும் இட்லி சாப்பிட்டேன்டா தச்சுக்குட்டி. ஜனாவும் இட்லி தான். ஜனா தச்சுக்கா எங்கே? அது காணடா எங்கே போச்சு தெரியல. தீனா ஒத்த ரோசான்னு பேர் வச்சாவாங்க, எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க போல. தீனா கரெக்டு. ஒத்த ரோசான பேர் வச்சா இப்படி தான் சடனாக கோவம் வந்தது இல்லை, அது கோச்சிக்கிது முறிக்குது இல்லை. தீனா என்கிட்ட பேசலாம் பேசவே மாட்டேன், அதுவும் பேச சொல்லிச்சுல. நீங்கள் பேசலைன்னு தான் குழந்தைக்கு. இந்த பூட்டிட்டு வந்து சாவி எங்கே வச்சுன்னு தெரில. சரியா நம்ம அப்புறமா ஈவினிங் லைவ் பண்ணலண்ணா. சரி பாய் எல்லாருக்கும் பாய். ஜனா தீபுமா ஜனா தர்ஷிகா லாவண்யா தீனா தச்சுக்குட்டி தினேஷ் டே கிஷனே செல்வி மாமா குடேஸ்வரன் சின்னதுரை பிரமிளா. ஹலோ ஆண்டி, உங்கள் கவிதை வந்துடுச்சு வீட்டுக்கு, நான் போகிறேன். இதோ மாமா வந்துட்டாங்க, அவங்க கிட்ட பேசுங்க. சரிம்மா ரோஸு? வேண்டாம் அக்கா, நான் ஏதாவது சொல்லிட போகிறேன் தீனாவை. ஒத்த ரோசம் சென்னை செல்லமா சொல்லுது. ஜனா என்னதான் எந்த பொண்ணும் பார்க்க மாட்டேங்குதுக்கா. டே ஜனா அதெல்லாம் நீ தாண்டா ட்ரை பண்ண. எந்த பொண்ணுடா வந்து நம்ம கிட்ட பேசணும், நம்ம தாண்டா போய் பொண்ணுக்கிட்ட பேசணும். அப்போ தானடா பொண்ணு பேசும். நீ நின்று இந்த பொண்ணை வந்து உன்னை பார்த்து பேசிட்டு போவான். என்னடா ஜனா போடா, இது கூட தெரியல. ரோஸ் அக்கா ஒரு நிமிஷம் வெயிட், லைவ் ஃபினிஷ் பண்ணாத. சரிம்மா வா சின்னதுரை வந்துட்டாரான், நீ வந்து பேசுவா. தீனா சொல்லு, நீ தான் தைரியமான ஆளாச்சே சொல்லு. கரெக்டு ரோசா, நீ தான் தைரியமான ஆளாச்சா சொல்லு. நீ தானே தைரியமான ஆளாச்சா சொல்லு. ஓ வெயிட்டிங். நானும் நாடி இருக்குதா இல்லடி ரோஸு? வேண்டாம் தீனா. ஐயோ உள்ள வச்சுனா பூட்டிட்டுனா ஏந்திர ஒரு நிமிஷம் லைவ் இரு. வேண்டாம் தீனா, என்னாச்சு தெரியலையே. இரு என்ன எங்கே போச்சு சாவியை தொலைச்சிட்டு தானே. அதுக்கு நான் அவங்க பர்ஸ் அடிச்சுட்டு தான். ஆமாண்டா ஜனா கரெக்டா. நீ பொண்ணு பின்னாடி போடனா பர்ஸை பிடிக்கிட்டு போனதா, பொண்ணு உன் பின்னாடி வரணும்டா. கரெக்டு. உன் பின்னாடி பொண்ணு வரணும்னா நீ அதை வேலை தான் பண்ணுவாங்க. வீட்டு சாவி எங்கேயோ வச்சுட்டு தேடிங்கடா. எங்கே இருக்குதுன்னு தெரியல. இந்த பசங்க கற்றுக்க எங்கே போட்டேன்னு தெரியலையே. ஐயோ இதுனா தொலையா போச்சே. வீட்டு சவுத்து மேல பார்த்தியாங்க கீழலாம். ஆசினியா வீட்டு சாவி எங்கே போச்சு பாரு. இதெல்லாம் எத்தனை வந்து போட்டா மாதிரி சரி ஹாசினி குட்டி தூங்கிதுரா. ஜனா உனக்கு என்னாச்சுக்கா? ஓ சாவி வீட்டு சாவி எங்கேயோ வச்சுட்டு தான் தேடிங்கடா. ரோஸு வேண்டாம் தீனா. கரெக்டி. அதுக்கு நான் அவங்க பஸ் அடிச்சிடுவோம். ஆமாம் உனக்கு என்ன ஆச்சுக்கா? ஒன்றும் இல்லைடா, வீட்டு சாவி எங்கேயோ வச்சுட்டுக்கிறேன் ஜனா. எங்கே வச்சுட்டுன்னு தெரியலடா, தேடிங்கிறேன்டா. எங்கேயோ வச்சுட்டுக்கிறேன்டா, நான் போய் தேடுறேன்னா. ஜனா ஃபீல் பண்ணாதடா, நான் இருக்கேன் ஓகேவா? அவள் பர்சன் தூக்கின்னு ஓடுறா. ஜனா ரோஸ் பர்சன் குடிக்கணும் ஒரு ஆசினி குட்டி தான் தூங்குது. ஆசினியே ஹாய் சொல்லு உன் பொண்ணாண்ட முடிஞ்ச. ஹே ஆசினியே ஆச்சே ஹாயா சொல்லு. தீனா ஐயோ கத்தியாரா ஆசினி. தீனா யாருன்னா எதனா சொன்னால் கேட்டு வைங்க, நான் போயிட்டு வரேன் பாய். ஓகே தீனா நான் கேட்டு வைக்கிறேன். சரியா? நானும் முடியும் செல்விமா. அம்மா நான் பொங்கலுக்கு காஞ்சிபுரம் வரேன், எனக்கு சிக்கனு மட்டனு ஃபிஷ்ஷு வேணும் அம்மா. கண்டிப்பாம்மா செல்விமா, கண்டிப்பாக நீ வா, நான் செஞ்சு வைக்கிறேன்னா. முத்துக்குமார் ஹாய்மா. சின்னதுரை இருக்கீங்களா? இல்லையா? இருக்கிறாரு. கவிதை ரெடி பண்ணுறாரு. ரோஸா நான் கொஞ்ச நேரம் பார்த்து லைவ் போடுறேன்னா ஃபோன் நான் வீட்டு சாவி எங்கே வெஸ்டண்டி. சரிண்ணா அப்புறமா வரேண்ணா. சாப்பிட்ட முத்து நல்லா பேசுமா. கிஷன் எங்கே இருக்க? வீட்டில் தானே இருக்கிற கிஷனே. சின்னதுரை ஐயோ ஓகே நான் அப்புறமா வந்து போகிறேன்னா. வீட்டு சாவி காணாமல் போயிடுச்சு. எங்கடி